காலையில் 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்காக எப்படி பர்ஃபெக்டாக இருப்பாங்களோ அது மாதிரி மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காரு அப்படின்னு. அரசு ஊழியர்களைப் போலவே தினமும் 8 மணி நேரம் தலைமை செயலகத்தில் அமர்ந்து பணியில் ஈடுபடுகிறார். வரவேற்பு பண்ணாங்களே எப்படி எல்லாரும் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு வணக்கம் அப்படி பண்ணாங்களே தெரியுதா? இதெல்லாம் எதுக்காக? கடவுளுங்கிறது கல்லா இருக்கிறதுக்கு முன்னால மனுஷனா இருக்கிற பேர் கும்பிடுங்க. மேதகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு சார் கடவுளே போட்டுக்கிட்டு ஒரு ரீலு, கோட்டை கழட்டி வச்சு ஒரு ரீலு, அதுக்கப்புறம் சாமி போட்ட பக்கத்துல இவர் கடவுளா வச்சு ஒரு ரீலு, அதுக்கப்புறம் சாமி போட்டவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இவரா கடவுள். பிடிஆர் பழனிவேல் அவர்கள் வெள்ளரிக்கை பண்ணாரு. அவர் ஏன் வெள்ளரிக்கை கொடுத்தார் தெரியுமா? அவர் வெள்ளக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணார். மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் எப்ப வெள்ளக்கார பொண்ணை கல்யாணம் பண்றாரு? அவரு கொடுக்க மாட்டாரு சார். நிதி அமைச்சரா இருக்கிறவங்க தான். ஹலோ, முதலமைச்சர் கொடுக்கறதுனாலே கொடுக்கணும். அப்ப நிதி அமைச்சர் தான் கல்யாணம் பண்ணுவாரா வெள்ளக்கார பொண்ண? எப்ப கல்யாணம் பண்ண போறாரு? எப்ப வெள்ளரிக்கை கொடுக்க போறாங்க? விஜயோட ஃப்ரெண்டு மேதகு ஜோசப் விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சஞ்சய் தெரியுமா? சஞ்சய் தான் திருச்சியில் நிக்க போறதா போய் சொல்றாங்க. அது சஞ்சய் 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 சஞ்சய்னே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க திருச்சி அனுப்பட்டும். இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்றது மேதகு ஜோசப் விஜய்னா அந்த மேதகு ஜோசப் விஜயே கண்ட்ரோல் பண்றது அந்த அயன் லேடி. பொண்டாட்டிட்ட வீட்டில் சண்டை போட்டு அந்த டென்ஷனில் போய் குடிச்சா மட்டும்தான் தூங்க முடியும். குடிக்கலைன்னா ஐயோ பொண்டாட்டி இப்படி நம்மளை திட்டாலே, பொண்டாட்டி கரண்டி எடுத்து நம்மளை அடிச்சிட்டாலே அப்படின்னு அதை பற்றினே சிந்தனையிலேயே தூக்கம் இல்லாம போகும். அப்படியே தூக்கம் வர்றப்ப கரண்ட் இல்லாமல் போயிடுது. கரண்ட் இல்லாமல் கொசு கடிக்குது, வேர்க்குது. ஐயோ என்ன பண்றதுனே தெரியல. இல்லை சார், இப்போ ஆதவர்ஜனா கூட சொல்லியிருக்காரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியா 14 நாள் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னு. எது டெண்டர் போட்ட ஜோர்லிய க்ளோஸ் பண்ணிக்கிறதா? அப்ப அதெல்லாம் ஊழல் இல்லையா? முக ஸ்டாலின் ஆட்சியில மாசம் 30% முக ஸ்டாலினுக்கு போயிருது அப்படின்னாங்க. இப்பதான் அவர் ஆட்சியில இல்ல. இப்ப அந்த 30% யார் எடுத்துக்கிறா? 6 மாசத்துக்கு அப்புறம் கேட்பீங்கன்னா எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறமா. இப்ப நீங்க திமுகக்கு அகைன்ஸ்ட் கரெக்டா? ஹலோ, நான் இப்ப வந்து we are stand with cockroach. அது விஆர். ஹலோ, நீங்க விஆர்னா விஆர் மால்ல போய் படம் பாக்குறீங்களா? இப்போ காலைல எத்தனை மணிக்கு வராரு, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறாரு, அந்த டைமிங் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் இப்போ போட்டுட்டு இருக்காங்களே. அதனால என்ன? Do you have any idea about it? காலையில 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்காக எப்படி பர்ஃபெக்டாக இருப்பாங்களோ அது மாதிரி மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காரு அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது. கடைக்கோடியில் இருக்கிற ஆயா 100 நாள் வேலை பார்க்குறப்ப கரெக்டாக டயத்துக்கு வந்து உட்காந்து டைம் முடிஞ்சோன்னு போயிடும். அந்த ஆயாவும் நம்ம மேதகு ஜோசப் விஜயும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க தெரியுமா? என்ன கிளவி கூட கம்பேர் பண்ணுறேன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இல்ல எங்க இதெல்லாம் பெரிய நியூஸ்னு சொல்லி இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னா அப்ப கடைக்கோடியில் இருக்கிற அந்த ஆயா டயத்துக்கு வரலையா? டயத்துக்கு வரலன்னா 100 ரூபாயவே கொடுப்பான். 100 நாள் வேலை திட்டத்தில் 150 ரூபா கொடுக்குறீங்களா, 100 ரூபா கொடுக்குறீங்களா? இப்ப எல்லாம் இருக்கா? என்னங்க நம்பியார் மாதிரி இப்படி கையை பிடிச்சி சுரிஞ்சிட்டு இருக்கீங்க சார்? என்ன சாரு? ஒன்றும் இல்லை, நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. இந்த ரீல்ஸ் போட்டே முதலமைச்சர் ஆயிட்டாங்க. சீரியஸா? இன்னும் இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்கல்ல? இன்னும் எப்படியாவா? இப்போவும் அதே தானே. கோட்டு போட்டுக்கிட்டு ஒரு ரீலு, கோட்டை கழட்டி வச்சு ஒரு ரீலு, அதுக்கப்புறம் சாமி போட்ட பக்கத்துல இவர் கடவுளா வச்சு ஒரு ரீலு, அதுக்கப்புறம் சாமி போட்டவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இவரா கடவுள். ஒரு விஷயம் தெரியுமா? 1009வது கடவுள் வேணான்னு சொல்லி அங்க பாண்டிச்சேரியில் விலகிட்டானுங்க. இந்த கடவுளை, இந்த கடவுளே இல்லை, இது கடவுள் கிடையாது அப்படின்ட்டாங்க. 1008 கடவுள் இருக்குல்ல, 1009வது கடவுளா விஜய் வந்தாரு. எது? மேதகு ஜோசப் விஜய் பாண்டிச்சேரியில். ஆனா அந்த கடவுள் வந்து இன்னும் கடவுளாவில். ஒரு மனுஷன் செத்தாதான் கடவுள், உயிரோடு இருக்கிறப்ப அவருக்கு வந்து கடவுளா நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு மதுரை வச்சாங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிறவனா கொஞ்சம் மூளை அதிகமா இருக்கிறவனா இருக்கிறான். ஆமா, ஆனா தமிழ்நாடு அப்படியா? வாழும் போலே ஒரு மனிதனை கடவுளா பார்க்கணும். அதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்குற மரியாதை. அதனால்தான் பதவியேற்பு பண்ணாங்கல்ல எப்படி எல்லாரும் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு வணக்கம் அப்படி பண்ணாங்களே தெரியுதா? இதெல்லாம் எதுக்காக? கடவுள்ங்கிறது கல்லா இருக்கிறதுக்கு முன்னால மனுஷனா இருக்கிற போய் கும்பிடுங்க. மேதகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு சார் கடவுளே
அப்படின்னு நீங்களும் கும்பிட்டுக்குங்க, உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். ஆமாம், 10,000 வாட்டி சாருன்னு சொல்லிட்டேன். ஹலோ, நீங்கள் சார்னே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆமாம், இந்த சார்னால தான் இன்னைக்கு நாடு நாசமாக போய் கிடக்குது. அந்த எஸ்ஐஆர்னு ஒன்று போட்டானுங்களே தெரியுமா, அதை கொண்டு வந்து வச்சதுனால தான். இனிமே நீங்க சிங்கிளா இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிடுங்களே. சிங்கிளாவா? இல்ல நான் எதுக்கு இப்போ இங்க டம்மி பீஸா உட்காந்துட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. சார் அது நான் அந்த வடிவேல், அதோ நம்ம இது முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், அந்த வடிவேல் படத்துல ஒருத்தர் சார் ஆமா, இல்லாட்டினாலும் அப்படியே ஐநா சபையில உட்காந்து பேசிட்டு இருக்கிற அப்படியே கொஸ்டின் பண்ணிடுவீங்க. உலக நாடுகள்லாம் அப்படியே தீர்மானம் நிறைவேற்றுவங்களோட கொஸ்டினுக்கு. ஆமா, ஏதாவது உருப்படியா ஒரு கொஸ்டின் பண்ணுங்களேன். ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணுங்க. இந்த 10 நாள் ஆட்சி, 14 நாளா, இந்த 14 நாள் ஆட்சியில இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. என்ன கேட்க முடியாது. எந்த கேள்விக்கு ஆன்சர் இல்லாத வாழ்க்கை. இல்ல சார், இப்ப ஆதவர்ஜனா கூட சொல்லியிருக்காரு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியா 14 நாள் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு. எது டெண்டர் போட்ட ஜோர்லிய க்ளோஸ் பண்ணிக்கிறதா? அப்ப அதெல்லாம் ஊழல் இல்லையா? அதான் அவங்கள அது வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வேலையை விட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி எத்தனை இடத்துல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? ஒரு விஷயங்க, திருடனே போலீஸா இருக்கிறப்ப எவன் திருடன் கண்டுபிடிக்கவே முடியாது. புரியுமா? நான் சொல்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். திருடனே போலீஸ்காரனா இருக்கிறப்ப எவன் கண்டுபிடிக்க முடியும்? அதைத்தான் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. தத்துவமா? அப்படியா? நான் என்ன கேட்குறேன்னா, முக ஸ்டாலின் ஆட்சியில் மாதம் 30% முக ஸ்டாலினுக்கு போயிடுது அப்படின்னாங்க. இப்போ தான் அவர் ஆட்சியில் இல்லை. இப்போ அந்த 30% யார் எடுத்துக்கிறா? இப்போ மேதகு ஜோசப் விஜய் ஆட்சி நடக்கிறப்ப அந்த 30% எங்கே யாருக்கு போகுது? அந்த 30% எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எங்கே யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? அதுதான் வெள்ளை அறிக்கை தரப்போறேன்னு சொல்லியிருக்காங்களே சார். ஓ, வெள்ளை அறிக்கைன்னா அப்போ போன ஆட்சியில், எது திமுக ஆட்சியில் பிடிஆர் பழனிவேல் அவர்கள் வெள்ளை அறிக்கை பண்ணாரு. அவர் ஏன் வெள்ளை அறிக்கை கொடுத்தார் தெரியுமா? அவர் வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணார், அதனால அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடிஞ்சது அவரால். அதே மாதிரி இப்ப மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் எப்ப வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்றாரு? அவர் கொடுக்க மாட்டாரு சார், நிதி அமைச்சரா இருக்கிறவங்க தான். ஹலோ, முதலமைச்சர் கொடுக்கறதுனாலே கொடுக்கணும். அப்ப நிதி அமைச்சர் தான் கல்யாணம் பண்ணுவாரா வெள்ளைக்கார பொண்ணை? எப்ப கல்யாணம் பண்ண போறாரு? எப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்க போறாங்க? இல்ல, வெள்ளை அறிக்கைன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச வெள்ளை அறிக்கைன்னு இல்ல, மக்களுக்கு தெரிஞ்ச வெள்ளை அறிக்கை அதுதான். வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? தெரியுமா? இதெல்லாம் பிடிஆர் பழனிவேல் எப்படி கொடுத்தாருன்னா அப்படிதான் கொடுத்தாராம். அதே மாதிரி இவங்க எப்போ கொடுப்பாங்க? சீரியஸா ஏன் யோசிக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பதிலா சார்? இதெல்லாம் ஒரு பதில்னா அப்ப இதெல்லாம் ஒரு கேள்வியா? கேள்வி கேட்காத ஒரு அரசாங்கத்தை கட்டமைச்சு நடத்திட்டு இருக்கணும்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுதா எங்கேயாவது? ஒரு விஷயம் தெரியுமா? 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்பாங்களாம் திமுக காரங்க. ஏன் இப்போ கேட்டால் ஏன் கேட்கக்கூடாதான்? 6 மாதத்துக்கு அப்புறம் கேட்பீங்கன்னா எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறமா. இப்போ நீங்கள் திமுகக்கு அகைன்ஸ்ட் கரெக்டா? ஹலோ, நான் இப்போ வந்து அது விஆர். ஹலோ, நீங்க விஆர்னா விஆர் மால்ல போய் படம் பார்க்குறீங்களா? போய் பார்க்குறீங்களாங்கிற? ஆமா, இடையில நம்ம பேசுற விஷயத்துல கொஞ்சம் விளம்பரம் இருக்கணும். அதுக்காக தான் வி ஸ்டாண்ட் வித் அப்படிங்கிறதுக்கு இடையில விஆர் போட்டுக்கிறது. ஆமா, அவங்ககிட்ட ஒரு கமிஷன்ல ஒரு படம் வாங்கிக்கிறது தெரியுமா? இப்ப பஸ் போகுது, பஸ்ல பின்னால ஒட்டல, கவர்மெண்ட்டுக்கு அதுல இருந்து வருமானம் வரல. விஆர் மால் உங்களுக்கு பைசா தருவாங்களா? அப்புறம் எனக்கும் ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா, நிறைய கொடுத்தா உங்களுக்கு விரும்பும். நீங்களும் சொல்லுங்க, we are stand with cockroach. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு பைசா கிடையாது. தப்பா இங்கிலீஷ் பேச மாட்டேன் சார். ஓ, அப்ப தப்பா தமிழ் பேசுவீங்க? இல்ல சார், என்னோட தமிழ் உச்சரிப்பு கூட கரெக்டா தான் இருக்கும் சார். தமிழ் உச்சரிப்பு கரெக்டா இருக்குதா சார்? எல்லாம் கரெக்டா தானே சார் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எங்க நீராறும் கடலோரத்தை பாடுங்க. பாட மாட்டீங்கல்ல? அப்படியே பண்ணாலும் 3வது இடத்துல தான் பாடுவீங்க. இருக்கிறது தமிழ்நாடு, ஆனா ஆட்சி அமைக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எது தரங்கட்ட ஒரு மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்கிறாங்க. ஆனா அந்த குடி பேசின மொழியை வந்து முதல்ல பாடக்கூடாது, கடைசியில பாடணும்.
புரியுதா? அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்களே சார். என்னத்த விளக்கம் பின்னால பண்ணுவோம்னா? சார் மண்ணுக்கு எத்தனை சுழினா? அப்படியா? 8 சுழி. பரவாயில்லையா? டெவலப் ஆயிருச்சு. போதுமா? இந்த ரேஞ்சுக்கு தானே உங்க தமிழ் வளர்த்துக்கிட்டு போறீங்க. நாட்டு மக்களும் நல்ல மொழிப்பற்றோடு இருக்காங்கல்ல. உங்க பற்ற பார்க்குறமே. அடுத்தாப்புல ஹிந்திக்கு எவ்வளவு முக்கியத்துவம்? தமிழுங்கிறது மொழியே இல்ல. யார் சார் மொழி இல்லங்கிறதுனால தான் பாட வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா இல்ல சார், அதுக்கு தான் அவங்க விளக்கம் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? இப்ப ஆட்சியை இது பண்றது வந்து அவங்க கவர்னர் மத்திய அரசு, அதனால அவங்க சொல்றதை இப்ப நம்ம பண்றோம். கவர்னருக்கு இவங்க ஆர்டர் போட முடியாதா? இது கவர்னர் ஆட்சி நடக்குதா இல்ல சிஎம் ஆட்சி நடக்குதா? ஒரு விஷயம் சீரியஸா சொல்றேன். அடுத்த 6 மாசத்துக்குள்ளார இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணி ஆள போறதுங்கிறது யார் தெரியுமா? யாரு? அண்ணாமலை. அண்ணாமலை தான் சிஎம். அண்ணாமலை சிஎம்னு அப்படியே முகம் மறந்து சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? இல்ல சார். ஆமா, கதை நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்குன்னு இல்ல, கவர்னர் ஆட்சி. தமிழ்நாட்டோட அடுத்த கவர்னர் யார் தெரியுமா? யாரு சார்? அண்ணாமலை. அண்ணாமலையை கவர்னர் ஆக்கி கவர்னர் ஆட்சி நடத்துறோம். புரியுதா? இந்த ஐடியாலாம் யாருக்காவது வருதா? வரல. இனிமேல் வரும். ஆமா, அண்ணாமலை கவர்னர் ஆட்சி வருது. அண்ணாமலை தான் நாட்டை ஆள்றார். இன்டைரக்ட் சிஎம். புரியுதுங்களா? ஆமா, எதையுமே பிஜேபி ஸ்ட்ரெயிட்டா நடத்தாது, இன்டைரக்டா தான் நடத்தும். இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். 6 மாசம் டைம் அப்படிங்கறத முக ஸ்டாலின் சொல்லியிருக்காருன்னா அந்த 6 மாசத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியுமா? இப்பயே பாத்தீங்களா எப்படி கரண்ட் கட்டாவதா? அடுத்தாப்புல எல்லாமே கட்டாயிரும். ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல வண்டியெல்லாம் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? என்ன வண்டி ஓடுது? சிஎன்ஜி கேஸ்ல வண்டி எல்லாம் ஓடுறதெல்லாம் நிப்பாட்டாங்க தெரியுமா? பெட்ரோல் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 103 104 ஆகிட்டானுங்க. சில பங்களா 103 வாங்குறதில்ல, 104 தான் வாங்குறானுங்க. அந்த ₹1 காசெல்லாம் எவன் வாங்குறான்? எல்லாத்துக்கும் போகுது. ஆமா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாலாஜி வாங்கினார் இல்லையா? இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா போயிட்டு இருக்கான். யார் வாங்குறா? நீங்க தண்ணி அடிக்கிறது இல்லைங்கிறதுனால அந்த பக்கெட்டு உங்களுக்கு யோசிக்கிறதே இல்லை. நான்லாம் சாயந்தரம் தண்ணி அடிக்கிறதுனால பாட்டிலுக்கு வந்து 20 ரூபா போகுது. ஆக்சுவலா 3 பாட்டில் வாங்குறோம். 3 பாட்டில் வாங்குறப்ப 3 20 எவ்வளவுங்க? 60 ரூபா போகுதுங்க. இன்னொரு 60 ரூபா போட்டா ஒரு குவார்டர் வாங்கி குடிக்கிறாங்க. ஆமா, 60 ரூபா போகுது. ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா, 3 பாட்டிலுக்கு 60 ரூபா போகுது தெரியுமா? ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்து ஏன் இப்படிதான் பேசுவீங்களா? இன்டர்வியூல உட்கார்ந்தா நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு வருமானத்தை கொடுக்கறதே அந்த ஒயின் ஷாப் தான் தெரியுமா? இன்னைக்கு நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்கன்னா எல்லாரும் குடிக்கிறதுனால தான். புரியுதா? என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு போறேன். அரசாங்கமே அதை நம்பிதான் ஓடிட்டு இருக்கு. போன திருப்பு 10 ரூபா வாங்கினாங்க, இப்ப 20 ரூபா வாங்குறாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியா எப்ப வல்லரசு ஆகும்? எல்லாரும் குடிகாரனா மாறினாதான் வல்லரசு ஆகும். இல்லைனாவா? ஒருத்தர் மனிதனுக்கு நிம்மதி வேணும். நிம்மதி எங்க கிடைக்கும்? குடிக்காம இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. குடித்தா மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியல. பொண்டாட்டிகிட்ட வீட்டில் சண்டை போட்டு அந்த டென்ஷனில் போய் குடித்தா மட்டும்தான் தூங்க முடியும். குடிக்கலைன்னா ஐயோ பொண்டாட்டி இப்படி நம்மளை திட்டாலே, பொண்டாட்டி கரண்டி எடுத்து நம்மளை அடிச்சிட்டாலே அப்படின்னு அதை பற்றினே சிந்தனையிலேயே தூக்கம் இல்லாமல் போகும். அப்படியே தூக்கம் வர்றப்ப கரண்ட் இல்லாமல் போயிடுது. கரண்ட் இல்லாமல் கொசு கடிக்குது, வேர்க்குது. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் என்ன இந்த இன்டர்வியூஸ்லாம் உங்கள் வைஃப் பார்க்க மாட்டாங்களா? ஹலோ, ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. சீக்கிரம் பேசுங்க. உயிரோடு இருக்கிறப்பவே சில பேரை செத்து போன கணக்கில் வச்சுப்பாங்க தெரியுமா? அது மாதிரி நம்ம வீட்டிலலாம் நம்மளை செத்து போன கணக்கில் வச்சுட்டானுங்க. ஆமாம், அதனால இப்படியெல்லாம் இருந்தாவா? ஹலோ, இப்படி தான் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். ஆமாம், நல்லவன் எல்லாம் என்ன மாதிரி இருப்பான், தப்பானவங்களாம் உங்களை மாதிரி இருப்பாங்க. ஏன் சார் என்ன சொல்றீங்க? அப்புறம் எனக்கு எதுக்கு சார் இப்படி கெட்ட இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? கெட்ட இமேஜா? ஓ, அப்போ நல்ல இமேஜில் வந்தவர் தான் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? கெட்ட இமேஜில் கிரியேட் பண்ணி வீட்டுக்கு உட்காந்துருக்காருல ஒருத்தர். அவர் பண்ணுறதுக்கும் இப்போ நல்ல இமேஜில் வந்திருக்கிறதுக்கும் ஒப்புமை சொல்லுங்களேன். எது சூப்பராக இருக்கு? ஃபைன் சார். கடைசியா என்ன கடைசியா? கடைசியானா பால் ஊற்றுன்னு வாங்க, கடைசியாக முகம் பார்க்குறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு அது மாதிரிலாம் நடக்க போதா? ஐயோ
ஆ. திருச்சி தொகுதியில யார் நிக்க போறா, அதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுதே, இதுக்கு யார் நிக்க போறான்னு இன்னும் சொல்லலையே, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தா. அதை தெளிவாக கேட்க வேண்டியதானே? ஓப்பனிங்க அப்படி சொல்லி கேட்கலுங்க, கடைசியான்னு சொல்கிறீங்க. ஆமாம், முதலுக்கும் கடைசிக்கும் வித்தியாசம் தெரியாமல் கேட்குறீங்க. திருச்சி தொகுதியில் யார் நின்னா என்னன்னு இல்லை, இப்போக்கி சஞ்சய் நிப்பார்னு சும்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க. சஞ்சய் யாரு சார்? விஜயோட ஃப்ரெண்டு, மேதகு ஜோசப் விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சஞ்சய் தெரியுமா? சஞ்சய் தான் திருச்சியில் நிற்க போகிறதா போய் சொல்கிறாங்க. அது சஞ்சய் 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 சஞ்சய்னே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே திருச்சி அனுப்பிட்டோம். ஆமாம், என்ன அவங்கள நீங்க விட மாட்டீங்க? இல்லை, உங்களுக்கு என்னங்க, ஒரு அயன் லேடியை கொண்டு வர்றது தப்பா? ஒரு சிங்க பெண்ணை, ஒரு லயன் லேடி கொண்டு வர்றது தப்பா? இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்றது மேதகு ஜோசப் விஜய்னா, அந்த மேதகு ஜோசப் விஜயே கண்ட்ரோல் பண்றது அந்த அயன் லேடி. கண்ட்ரோலுக்கு கண்ட்ரோல். ஷிஃப்ட் கொடுத்து டெலீட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இது போட மாட்டோம். இவ்வளவு நேரம் கண்டிப்பா போட மாட்டீங்களா? எது ஷிஃப்ட் கொடுத்து டெலீட் பண்றதா? டிஎம்கே என்ன பண்ணும்? ஷிஃப்ட் கொடுத்து டெலீட் பண்ணிருமா? சரி, ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்குது. யாரு? பிஜேபி இல்ல, சிஜேபி. We are stand with cockroach. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.